ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரொமோட்டர்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான வீட்டு மனையை தாங்க ப்ரொமோட் பண்ணுறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திங்கள் நகர்னால் பழைய பேர் திங்கள் சந்தை. இப்போ இருக்கிற திங்கள் நகரில் தான் நம்ம வந்து இந்த இடத்த நம்ம வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். இது பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா நமக்கு திங்கள் நகர் தான். திங்கள் நகரில் உள்ள மெயினான, அதாவது அந்த ரவுண்டான பக்கத்தில், அதாவது ட்ரெண்ட்ஸு எல்லா வணிக வளாகங்களும் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு பரபரப்பான ஒரு ஏரியாவில் தான் நம்ம இப்போ ஷூட் பண்ணியிருக்கோம். இதில் இருந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற, ஒரு 1 கிலோமீட்டர் இல்லைங்க, ஒரு மேக்ஸிமம் அவ்வளோ தூரம் இருக்காது, ஒரு கிலோமீட்டர் கூட்டலாம். அந்த 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான பிரதான சாலைக்கு பக்கத்தில் இருக்கிற கிழக்கு பார்த்த ஒரு சூப்பரான வீட்டு மனை தான் நம்ம இன்றைக்கி சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். நல்ல சமமான பூமி, அதாவது ரோட்டு மட்டத்திலே இருக்கிற சமமான பூமி. மண்ணெல்லாம் போட்டு ஒன்றுமே பண்ண வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. 20 அடி பாதை இப்போ இருக்குது. இனி வந்து 2 பக்கமும் நமக்கு வந்து அடுத்தது வீடுகள் எல்லாம் வந்துனாலோ, ஏதாவது வேறு ஏதாவது, அதாவது கடைகள் ஏதாவது கட்டினாலுமே நமக்கு இந்த ரோடோட வீதி என்ன 25 அடி 30 அடி வரை வரும்னு சொல்கிறாங்க. இப்போ அப்ராக்சிமேட்டாக நமக்கு ஒரு 20 அடி பாதை வசதி, நல்ல பாதை, நல்ல ஃப்ரண்டேஜோட. இந்த மனையோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இந்த தார்சாலை தான். இது வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால அப்படி மண் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இதில் வந்து கீழெல்லாம் மெட்டெல்லாம் இருக்குது. பார்க்குறீங்க, ஃப்ரண்டேஜ், அதாவது இந்த மனையோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 120 அடி இருக்குது. 120 அடி அப்படிங்கும்போது 23 சென்ட் டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த மனை வந்து 23 சென்ட் இன்றைக்கி நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். 23 சென்ட்டை மொத்தமாக வாங்குறவங்களுக்கும், மொத்தமாக வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம். இல்லை எனக்கு இவ்வளோ வாங்க முடியாது, எனக்கு ஒரு 10 சென்ட் வேணும், இல்லை ஒரு 8 சென்ட் வேணும் அப்படி கேட்டாலும் நமக்கு பிரிக்கலாம். அதாவது 23 சென்ட் நம்ம வந்து 3ஆக பிரிக்கலாம். 3ஆக பிரிச்சினாலும் நம்ம இந்த இடத்த நம்ம விலைக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஓனர் சொல்லியிருக்காங்க. சுற்றி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கரெக்டாக வந்து இவங்க வந்து ஃபவுண்டேஷன்லாம் கட்டி பக்காவாக ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே மண்ணெல்லாம் போட்டு நல்ல இறுவி போய் நல்ல டைட்டாக இருக்கிற சூப்பரான சமதளமான நல்ல சூப்பரான ஒரு லேண்டு தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம். பார்க்குறீங்க, நம்ம இந்த பிரதான சாலை, அதாவது நம்ம பார்த்திங்கன்னா வெறும் 80 அடி தூரத்தில் மெயின் ரோடு. இந்த மனையில் இருந்து 80 அடி தூரத்தில் போனீங்கன்னா நமக்கு மெயின் ரோடு ஒரு மனை மட்டும்தாங்க நம்ம இந்த கேப்பில் இருக்கிறது. இந்த இடத்துக்கு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லலாம் 25 லட்சம் கேட்குறாங்க. 25 லட்சம், 27 லட்சம், 30 லட்சம், அதாவது ஒவ்வொரு ஏரியா, அதாவது மெயின் ஜங்ஷனில் ஒரு ரேட் இருக்கும். நான் திங்கள் சந்தையிலலாம் உங்களுக்கு 50 லட்சம், 1 கோடி வரை இருக்கலாம். அங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் அதே மெயின் ரோட்டில் இருந்து ஒரு மனைக்கு பின்னாடி இருக்கிற நம்முடைய மனை கிழக்க பார்த்து இந்த மனை உங்களுக்கு வந்து ஒரு சென்ட்டுக்கு இவங்க கேட்குறது பார்த்திங்கன்னா நிசார விலை தான் கேட்குறாங்க. ஒரு சென்ட்டுக்கு இவங்க கேட்குறது பார்த்திங்கன்னா 11 லட்சம் தான் கேட்குறாங்க. ஒரு சென்ட்டுக்கு இவங்க கேட்குறது ரொம்ப 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 குறைவான விலைங்க. நம்ம ஒரு 7 சென்ட் 8 சென்ட்லாம் வாங்குறதா இருந்தாக்கி சூப்பராக அடிப்பொழியாக ஒரு வீடை நம்ம இங்கே வந்து பங்களா வீடு மாதிரி கட்டலாங்க. அழகான இடம், கிழக்கு பார்த்த இடம். நம்ம மனைக்குள்ளே இருந்து நம்ம ரோடு டிஸ்டன்ஸை பார்க்குறீங்க, எத்தனை டார்ஸு, எத்தனை அரசு பஸ்ஸுகள் போகுது அப்படிங்கிறத பாருங்க. அவ்வளவுக்கு நமக்கு வந்து பரபரப்பான ஏரியா. ஒரு சென்ட்டுக்கு இவங்க கேட்குறது 11 லட்சம் மட்டும்தான் கேட்குறாங்க. இதில் இருந்தும் நான் உங்களுக்கு கம்மி பண்ணி வாங்கி தரேன். ஏன்னா ஓனர் வந்து நமக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவங்க தான். அவங்ககிட்ட நம்ம வேணால் நமக்கு வந்து ரேட்டு இதில் வந்து இன்னும் கம்மி பண்ணி பேசலாம். உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த இடம் வேணுன்னா மறக்காமல் கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.